ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் ஒரு நல்ல ஒரு பார்ட்டு தான் உங்களுக்கு நான் இதில் சொல்லித்தர போகிறேன். டெட் எக்ஸாமில் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு கொஷின் டைப் ரைம் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து கண்டிப்பாக நமக்கு 1 or 2 கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே கொஷின் பேப்பர்ஸில் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு தான் இந்த இதை நான் தொகுக்க ஆரம்பித்தேன். ஸோ பார்க்கலாம் இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரைம் ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரைம் ஸ்கீம் அப்படின்னா ஒரு போயமில் முடிகிற வார்த்தை என்ன மாதிரியான சவுண்டு பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிறது தான் ரைம் ஸ்கீம், வேறு ஒன்றும் இல்லை. இதில் நமக்கு பல வகையான ரைம் ஸ்கீம் இருக்குது. சிங்கிள் லைன், டபுள் லைன், 3 lines, 4 lines, 5 lines, அப்படி 6 lines, 7 lines அப்படி இருக்கு இல்லையா. இதில் 14 லைன்ஸில் இருக்கக்கூடியது வந்து சானட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் கடைசி. இந்த மோனோ ரைம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஆனால் இதை சொல்கிறதுக்கு முன்னால் நான் இந்த மற்ற டைப்ஸை சொல்லிவிட்டு அதை சொன்னேன்னா அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு டைப்பு ஆல்டர்னேட் ரைம் அப்படிங்கிற டைப்பு. இந்த ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கிறது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி. இங்கே என்ன வருதோ அதை தான் நம்ம மேலே எழுதியிருப்போம். ஆல்டர்னேட் ரைம் அப்படின்னா ஆல்டர்னேட்டுங்கிற அந்த வேர்டை வச்சே நம்ம இதை மனசில் வச்சுக்கலாம். மாறி மாறி, ஒன்று விட்டு ஒன்று மாறி மாறி. ஸோ ஏபி அப்புறம் ஏபி, இதுதான் ஆல்டர்னேட் ரைம் ஸ்கீம். அப்போ இந்த பாடல் வரிகள் எப்படி இருக்குது அப்படின்னா, த சன் இஸ் பிரைட். எப்போவுமே ஃபஸ்ட்டு லைன் போயத்துக்கு கடைசியில் முடிகிற வார்த்தையை பார்த்துட்டு நம்ம கண்ணை மூடிட்டு ஏ போட்டுறோம். வேறு மேலே ஃபஸ்ட்டில் ஏ தவிர வேறு எந்த எழுத்தும் வராது. ஏ பிசிடி அதெல்லாம் எதுவுமே வராது. அதனால் ஃபஸ்ட் லைன் எல்லா டைப் ஆஃப் போயம்லையுமே வந்து ஏ தான். அதுக்கு அடுத்தது த கிளாஸ் இஸ் க்ரீன். இந்த பிரைட்டும் க்ரீனும் ஒத்து போகலை. ஸோ பிரைட்டு ஏ, க்ரீனுங்கிறது பி டைப். அடுத்து இட் கிவ்ஸ் மீ லைட். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லைனும் தேர்டு லைனும் ஒரே போல் பிரைட் லைட்னு வருது. ஸோ இங்கே கொடுத்த அதே ஏயை இங்கே கொடுத்துருக்குறோம். த லாஸ்ட் லைன் அ லவ்லி சீன். சீன்கிறதும் இந்த செகண்ட் லைனில் முடிகிற க்ரீனும் ஒரு போல் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்குற பியை க்ரீனுக்கு கொடுத்துருக்குற பியை சீனுக்கும் கொடுக்குறோம். இப்போ இந்த டைப் இங்கே மேலே பொருந்திருச்சா, 1A 1B 1A 1B. இதுதான் ஆல்டர்னேட் ரைம் ஸ்கீம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது கப்லெட் ரைம். இப்போ கப்லெட்டுன்ற வேர்டை வச்சே நம்ம என்ன செய்யலாம், 2 ஒரு போல் இருக்கும், பேராக இருக்கும். ஏஏ பிபி, இதுதான் கப்லெட் ரைம் ஸ்கீம். ஐ சா எ கேட். ஃபஸ்ட் லைன் நம்ம ஏ போடணும்னு சொல்லிட்டோம். அப்போ செகண்ட் லைனும் எப்படி தான் இருக்கணும், ஏஏ அப்படின்னு சொன்னால் இந்த கேட் மாதிரியே சவுண்டு வரணும். ஸோ இட் ஓர் அ ஹேட். ஸோ ஏஏ வந்துருச்சு. அடுத்தது பிபி. ஸோ அடுத்த 2 வேர்டும் ஒரே போல் வரப்போகுது. இட் டான்ஸ்ட் ஆன் ஃப்ளோர், தென் ஸ்லெப்ட் அண்ட் ஸ்னோர். ஃப்ளோர், ஸ்னோர், இது ரெண்டும் ஒரே சவுண்டு, அதனால் பிபி கொடுத்துருக்குறோம். இந்த ஏஏ பிபி இங்கே நம்ம பார்த்துட்டோம். அது கப்லெட் ரைம். அடுத்தது ட்ரிப்லெட். பாருங்கள், ட்ரிப்லெட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா 3A இருக்கும். எல்லாமே ஏஏ. லாஸ்ட் லைன் லாஸ்ட் வேர்டுகள்லாம் கண்டிப்பாக ஒரே போல் இருக்கும். ஸ்கை இஸ் ஹை, ஏ கொடுத்துட்டோம். அப்போ ஹை மாதிரியே தான் அடுத்ததும் அமையணும், அதுக்கு அடுத்ததும் இருக்கணும். பேர்ட்ஸ் ஃப்ளை, clouds go by. அப்போ ஹை, ஃப்ளை, பை எல்லாமே ஏயாக தான் இருக்குது. இதுதான் ட்ரிப்லெட். ட்ரிப்லெட் ட்ரை அப்படின்ற வேர்டை வச்சு நம்ம 3மே ஒரே போல் தான் இருக்கும், ஏயாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்ததை எப்படி கேள்வி கேட்டாலும் இந்த ரைம் ஸ்கீமில் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். மோனோ ரைம், மோனோ என்றாலே ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ எல்லா வரியுமே எப்படி தான் இருக்கும், ஏ ஏ ஏ ஏ, 1 இருந்தாலும் 2 இருந்தாலும் 3 இருந்தாலும் என்ன இருந்தாலும் அது ஏ தான். ஒவ்வொரு லைனும் ஏயாக தான் இருக்கும். ஐ ப்ளே ஆல் டே, ஏ. ஐ லவ் டு ஸ்டே,
ஏ. ஐ நெவர் ஸ்ட்ரே ஏ. ஸோ கம் மை வே ஏ. எல்லாமே ஒரே போல தான் இருக்கும். ஒரு ஒரு லைனில் இருந்தாலும் அது எல்லாம் ஏயாக தான் இருக்கும். இது வந்து மோனோ ரைம் ஸ்கீம். சரியா? அடுத்தது பார்க்கலாம். லிமரிக் ரைம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து சின்குவைன் ரைம் ஸ்கீம் அப்படின்னு இன்னொரு ஸ்பெஷல் நேம் இருக்குது. இந்த லிமரிக் ரைம் மட்டும் இது கட்டாயமாக 5 வரி பாடல் தான். 5 வரிகளாக அந்த பாடலில் இருக்கும். அந்த அமைப்பு எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு 2 ஏயாக இருக்கும், அடுத்தது 2 பியாக தான் இருக்கும், அதுக்கு அடுத்த லாஸ்ட் லைன் ஏயாக தான். இந்த மேலே வந்து அதே சவுண்டில் தான் கடைசியும் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு இங்கே புரியும். There once was a man from Peru, ஏ போட்டுட்டோம், who dreamt he was eating his shoe. பெரு மாதிரியே ஷூ ஊவும் முடியுது, ஸோ ஏ போட்டுட்டோம். அடுத்து he woke up at night, ஐ சவுண்டில் முடிஞ்சிருக்கு, with a terrible fright. நைட் அண்ட் ஃப்ரைட் வந்து ஒரே சவுண்டாக இருக்குது, ஸோ அதை பிபி போட்டுட்டோம். அடுத்தது ஏ, அப்போ இந்த சவுண்டு தான் வரப்போகுது, ஊ சவுண்டில் வரணும். And found that his dream had come true. வந்துருச்சா ஊ சவுண்டு, ஸோ இது ஏ. இப்போ நம்ம பார்த்துருக்கிற ஏஏ பிபி ஏ அந்த டைப்பில் இந்த போயம் அமைச்சிருக்கு. அடுத்தது என்க்ளோஸ்ட் ஆர் என்வலப் ரைம். என்க்ளோஸ்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஒரே மாதிரி ஏயாக இருக்கும், நடுவில் 2 பியாக இருக்கும். இதுதான் என்க்ளோஸ்ட் ஆர் என்வலப் ரைம். The sky is blue, ஏ வந்துருச்சா, அடுத்தது கட்டாயமாக மாறிடும் பிபி, அடுத்தது 2 ஒரு போல் இருக்க போகுது. The clouds are white, they drift in sight. ஒயிட் சைட் 2 ஒரே மாதிரி சவுண்டு, ஸோ பிபி வந்துட்டு. And fade from view, blue view ஃபஸ்ட்டு மாதிரியே வந்துருச்சு, ஸோ ஏ. இப்போ புரியுதா? நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்க்ளோஸ்ட் ஆர் என்வெலப் டைப்பு இதுதான். அடுத்தது செயின் ரைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு டெர்சா ரீமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் கூட உண்டு. இந்த இது கேள்வியில் இருந்தது. அந்த டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் ஏஏ இருக்குது அப்படின்னா, ஏக்கு அடுத்த லெட்டர் பி, அந்த பியை கொண்டு வந்து நடுவில் வச்சிடணும், ஸோ ஏபிஏ. அடுத்து ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் பிபி இருக்குன்னா, பிக்கு அடுத்த லெட்டர் சி, அப்போ பிக்கும் நடுவில் சியை கொண்டு வந்துடணும். அடுத்து சியும் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் இருக்குன்னா, சிக்கு அடுத்த லெட்டர் டி, அந்த டியை கொண்டு வந்து நடுவில் வச்சிடணும். இதுதான் வந்து செயின் ரைம் அப்படிங்கிறது. சரிங்களா? அதுக்கடுத்து கடைசியாக இன்னொன்று இருக்குது, சானட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நான் கடைசியில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் வச்சுருக்கேன். இது ரொம்ப முக்கியமானது. சானட் அப்படின்னாலே நான் கண்டிப்பாக அதில் 14 லைன்ஸ் இருக்கணும். 14 லைன்ஸ் இருக்கிற அந்த போயத்துக்கு பேர் சானட். அது எதை பற்றி இருக்கும் அந்த பாடல்கள்லாம் அப்படின்னா, அழகு, காதல், இயற்கை, உணர்வுகள், காலம், இது சார்ந்த கருத்துக்களில் தான் அந்த சானட் நமக்கு அமையும். அதனுடைய அந்த ரைம் ஃபார்ம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏபி ஃபஸ்ட் நம்ம ஆல்டர்னேட் டைப் படித்தோம் இல்லையா, அதே மாதிரி ஏபியாக இருக்கும். அதே ஆல்டர்னேட் டைப்பில் தான் சிடி, இதில் வர்ற சவுண்டு இதில் வராது. அதே போல் இஎஃப், இங்கே வர்ற ஏபி சவுண்டும் வராது, சிடி சவுண்டும் வராது. இங்கேயும் 2 டிஃப்ரெண்ட்டான வேறு ஒரு சவுண்டில் இந்த 4 வரிகள் அமைஞ்சிருக்கும். இஎஃப் கடைசி 2 ஒரே சவுண்டில் இருக்கும். இது எதுலேயுமே வராத சவுண்டு இதில் வரும். அதனால தான் அதை வேறு எழுத்தில் நம்ம போட்டிருக்கோம். இந்த சானட் வந்து 3 டைப்ஸாக இருக்குது. பெட்ரார்ச்சன் டைப் வந்து 8 லைன்ஸ் மேலே இருக்கும், 6 லைன்ஸ் கீழே இருக்கும். ஷேக்ஸ்பியரோடது எப்படி இருக்கும்னா, நம்ம இந்த பாட்டு ஒன்று எழுதியிருக்கிறேன், இது வந்து ஷேக்ஸ்பியர் டைப் தான். அதில் வந்து 4 4 4 3 பேரால இருக்கும், 4 லைன்ஸ் இருக்கும், கடைசியாக 2 லைன்ஸில் முடிஞ்சிருக்கும். அந்த ஸ்பென்சேரியன் டைப்பும் அதே மாதிரி தான், ஷேக்ஸ்பியருடைய டைப் மாதிரியாகவே 4+4+4+2. இப்போ இந்த சானட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு போயம் எழுதியிருக்கிறேன். டைம் அண்ட் லவ் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சானட்டு. இதில் பாருங்கள்,
Shall I compare thy smile to morning's light? It warms my soul and drives the dark away. இது ரெண்டுமே வேறு வேறு. ஸோ ஏபி. In gentle eyes the stars find new delight. இந்த லைட் மாதிரி டிலைட் வந்துருச்சு. Thy voice turns every sorrow into day. Away day. ஸோ ஏபி ஏபி அந்த டைப் நமக்கு இங்கே வந்துருச்சு. அடுத்த ரெண்டும் வேறு வேறு மாதிரி இருக்க போகுது. When seasons fade and flowers lose their hue, thy heart remains a rose that never dies. Thy years may change the skies from grey to blue, yet love lives on beneath the endless skies. இதை பாருங்க, who, blue ஒரே போல் இருக்கா, அதே போல் டைஸ், ஸ்கைஸ், இது ரெண்டும் ஒரே போல் இருக்குது. இந்த சவுண்டோட எங்கேயும் பொருந்தலை. ஸோ இது என்ன டைப் அப்படின்னா சிடி அந்த டைப்பில் இருக்குது. அடுத்த 4 லைன்ஸ் என்ன அப்படின்னா, டைம் ஸ்டீல்ஸ் த கோல்டு ஃப்ரம் எவ்ரி ஃபீலிங் அவர் பட் cannot steal the glow thy heart has made. Though life may test the strength of every flaw, our bond shall never fade. இதுலேயும் எப்படி இருக்குது அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக தான் இருக்குது. என்ன இருக்கணும், இஎஃப் அந்த டைப்பில் இருக்கா. கடைசி 2 லைன்ஸு அந்த 13th லைனும் 14th லைனும் ஒரே போல் தான் இருக்கும். நம்ம இங்கே ஜின்னு கொடுத்துருக்குறோம் இல்லையா, இப்போ ஸோ ஒரே மாதிரி தான் இருக்கும். So let the world move fast and far apart, for love shall live eternal in my heart. Apart, heart அப்படின்னு முடியுது. இப்போ இதுதான் இந்த சானட். இதுதான் ரைம் ஸ்கீமில் இருக்கக்கூடியது. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் இப்போ தெளிவாக சொல்ல முடியும். அப்படி தானே? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே போல் இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு சிறப்பான ஒரு கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.